ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 54வது வசனத்திலிருந்து, பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவன் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார். இப்போ 60வது வசனத்தை வாசிக்கலாமே. 60வது வசனத்தை வாசிக்கும் போது, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். 61வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது ரெபேக்காளும் அவன் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதரோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாயிரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு சாயங்கால வேளையிலேயே எங்க போனாராமா? தியானம் பண்ணும்படி வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அப்போ ஈசாக்குக்கு ரெகுலரா என்ன டைமிங் அப்படின்னா, சாயங்காலமானா எங்க போவார் அப்படின்னா, தியானம் பண்றதுக்காக போவாரு, ஜெபம் பண்றதுக்காக போவார். எப்படி தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாரோ, அதே போல ஈசாக்குக்கு சாயந்தர நேரத்துல தியானம் பண்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ எந்த சாயந்தரமான நேரத்துல அவர் தியானம் பண்றதுக்காக போறாரோ, அதே சாயந்தரமான நேரத்துல அவருக்கான ஒரு எதிர்காலத்தையே கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் நல்லவராயிருந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கர்த்தரிடத்திலிருந்து பதில் புறப்பட்டு வந்தது. ஆமென். நீங்க எந்த காரியத்தை ஆண்டவருக்காக ஒதுக்குறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறீர்களோ, நீங்க எந்த டைம் ஆண்டவரை தேடுகிறீர்களோ, கர்த்தர் அந்த டைமை அந்த காரியத்தை கணக்கில் வச்சு அதற்கு சரியாய் ஈடு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களுக்கு இன்றைக்கு 2வது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க இத்தனை நாட்களும் ஆண்டவர் தேடணும்ல. ஆமென். வெகு சீக்கிரத்தில் இந்த ஜெபம் முடியும் போது, இந்த டைமில், இந்த 100 நாட்கள் எந்த டைமில் இந்த ஜெபத்தை நீங்க கேட்டீங்களோ, எந்த டைமில் நீங்க ஜெபித்தீர்களோ, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த நேரம் பரலோகத்திலே குறிக்கப்படுகிறது. இந்த நேரம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நேரம் நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவரிடத்திலிருந்து பதில் புறப்பட்டு வருகிறது. நீங்க எதெல்லாம் ஆண்டவருக்காக நம்ம கமிட் பண்ணமோ, அது எல்லாத்துக்கும் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிக்கும் போது, நீங்க அதே ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 54ஆம் அதிகாரத்திலே நீங்க 24ஆம் அதிகாரத்தினுடைய 53வது வசனத்தை வாசிக்கலாமா? 53வது வசனத்தை, பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். நீங்க 45வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 45. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆமென் புறப்பட்டு துறவில் இறங்கி போய் தண்ணீரை மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். இப்போ இந்த விஷயத்துல 2வது ஒரு அற்புதம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய வேலைக்காரர் இப்பொழுது ஜெபம் பண்ணிட்டே வராரு. ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னா, இந்த வேலைக்காரனுக்கு முன்னாடி போகிற ஒரு தூதனானவர். இப்போ நம்ம தண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கிணத்துல தண்ணி எடுக்கணும்னா, இல்லை பைப்பில் தண்ணி எடுக்கணும்னா, எப்போ தண்ணி எடுப்பாங்கன்னா, ஒரு குடம் காலியானா தான்
நம்ம வந்து அந்த இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணி கார்ப்பரேஷன் வாட்டர் வருது அப்படின்னு சொன்னால் நிறைய லைன் வீட்டில் குடியிருக்கிறவங்க சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க, தண்ணி எடுக்கலையா, தண்ணி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. எல்லாரும் நைட்டு நிறைய பேர் தண்ணி வரும்போது தூங்காமல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணியை விட்டால் திருப்பி கிடைக்காது. அப்போது எல்லாருமே அந்த தண்ணிக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் வந்து டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா இந்த டைம் எனக்கு தண்ணி வேண்டாம், எனக்கு ஏற்கனவே என்ன இருக்குது தண்ணி. அப்போ ஒரு குடத்துல தண்ணி காலி ஆனா தான் எங்க போக முடியும், தண்ணி எடுக்க போக முடியும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே ரெண்டு தூதன், ஒரு தூதன் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு முன்னாடியே போய் இந்த குடத்தை அவர் என்ன பண்றாருன்னா வெறுமையாக்குறார். குடத்தை வெறுமையாக்குனாதான் அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு எங்க வருவாங்க, துறவுக்கு வருவாங்க. துறவுக்கு வந்தாதான் அங்க என்ன நடக்கும்னா அற்புதம் நடக்கும். அப்போ சில நேரத்தில் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற தூதர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து வெறுமையாக்குறது மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, எந்த இடத்துல ஒரு வெறுமையாக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஆண்டவருடைய அற்புதம் பயங்கரமாய் பெரியதாய் கடந்து வரும். நீங்க கானா ஒரு கல்யாண வீட்டில் வேதத்தில் வாசிக்கும் போது அங்க திராட்சரசம் என்ன பட்டுச்சு. அப்போ ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில நேரத்தில் என்ன உண்டாகுதுன்னா ஒரு குறைவு உண்டாகிறது, ஒரு தடுமாற்றம் உண்டாகிறது. உங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் உண்டாகுமே ஆனால், ஒரு குறைவு உண்டாகுமே ஆனால், நீங்க அதை வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதுல அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்காக தான், ஆண்டவர் ரட்சிப்பதற்காக தான், ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்துவதற்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி அற்புதம் செய்கிறதுக்குனுடைய சூழ்நிலையா ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்களேன். ஒரு பெரிய அற்புதத்திற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குறாரு. ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இது வந்து நம்மை வந்து கர்த்தர் வந்து அவமானப்படுத்தணுன்றதுக்காக அல்ல, இது நம்ம கஷ்டப்படணுன்றதுக்காக அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை உங்களை அவமானப்படுத்துறதுக்காக ஆண்டவரை அனுமதிக்கல. அதற்கு மாறாக ஒரு தூதன் ஒரு பெரிய அற்புதத்திற்கான ஒரு வழியை, அந்த இடத்துல ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். இந்த பிரச்சனையினுடைய முடிவு, இந்த தேவையினுடைய முடிவு ஒரு மகா பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய தரிசனத்திற்கு நேராய், ஒரு பெரிய லட்சியத்திற்கு நேராய் நடத்துமே தவிர வேறு ஒன்றுக்கும் ஆண்டவர் இதை அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யோசேப்பு வந்து எகிப்தினுடைய அரண்மனையிலே அதிகாரியாய் வைக்கணும்னு ஆண்டவருடைய பெரிய திட்டம். ஆண்டவர் அதான் அவனுடைய முன்குறிப்பாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு இப்ப என்ன உண்டாக்க வேண்டியது இருக்குன்னா ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. தன்னுடைய தகப்பனாரை விட்டு அவர் பிரிஞ்சுதான் ஆகணும். இப்ப எகிப்திற்கு போய் கொஞ்ச நாள் அவர் அடிமையா வேலை பார்த்து தான் ஆகணும். அதுவும் போத்திபாருடைய வீட்டில் அவர் இருக்கணும், சிறைச்சாலையில் அவர் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொண்டு போறாரு. அப்போ பார்வோனுடைய அரண்மனையில ஆண்டவர் அவனை அதிகாரியாய் உயர்த்துறதற்கு முன்பாக அவனுக்கு பிடிக்காத, அவன் எதிர்பார்க்காத, அவனுக்கு யோசனையிலே இல்லாத சில பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். அது எதற்காக என்றால் ஒரு பெரிய மகிமையை கொடுப்பதற்கு கர்த்தர் அந்த மனுஷனை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த குறைவு பெரிய அற்புதத்திற்கான ஆயத்தம், இந்த வருத்தம் பெரிய அற்புதத்திற்கான ஆயத்தம். கர்த்தர் இந்த சூழ்நிலையில உங்களை நடத்துவதற்கு காரணம் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வதற்கு இந்த சூழ்நிலை உண்டாகிறது. இந்த சூழ்நிலை நன்மையாகவே மாறப்போகிறது. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அங்கீகரித்து இதுல நம்முடைய நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி முழு பலத்தோடு ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி இயேசுவே அப்படி அப்படி நீர் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பாதை நன்மையாய் முடிகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. கைகளை மேலடி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை
தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாடுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாடுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. பாடும். கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். சொல்லுவோம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. புதிய நாடுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஹல்லேலூயா, ஆமென். சில குழப்பங்கள், சில அவமானங்கள், சில தோல்விகள், சிலருடைய பெரிய பழிச்சொற்கள் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை அடுத்த படியிலிருந்து கர்த்தர் அங்கிருந்து இன்னொரு உயர்வுக்கு கொண்டு போகிறதற்கு நமக்கு முன்னாடி ஆண்டவர் போய் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு இடத்துல இருந்து உங்களை கலட்டி விடுறாங்களா, ஒரு இடத்துல உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க இன்னொரு தலைவனாய் மாறப்போகிறீர்கள், இன்னொரு தலைவியாய் மாறப்போகிறீர்கள். அதற்காக தான் அந்த இடத்திலிருந்து நம்ம கலட்டி விடப்படுறோம். அதனால தான் அந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால எந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமை நடந்தாலும் உடனே நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு குறைவை அனுமதிக்கிறார் என்றால் ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இப்போ பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த எல்லா ஆசீர்வாதத்திற்கு பின்னாக என்ன இருந்துச்சுன்னா, ஒரு விசாலம் இல்லை, ஒரு நெருக்கம்தான் நமக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வந்திருக்குது. உண்மைதானே? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் தானே உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வந்திருக்குது, ஒரு அழுகை தானே உங்களுக்கு ஆனந்த களிப்பை கொண்டு வந்திருக்குது, ஒரு சிறையிருப்பு தானே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்திருக்குது. நான் நம்புகிறேன், இதுவரைக்கும் ஒரு நெருக்கம் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வருமானால், இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த நெருக்கமும் ஒரு விசாலத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான். ஒரு காரியத்தை விரிவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளைகளை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, முதல்ல ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்றாரு, நிறைய சரி பண்றாரு. ஆனா அது நமக்கு நிறைய நேரத்தில் என்னவா இருக்கும்னா, ரொம்ப கடினமா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல எந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாலும் முதல்ல பார்க்குறதுக்கு அலங்கோலமாக இருக்கும், கொதறி போட்டது மாதிரி இருக்கும். அதற்கு பிறகுதான் நேர்த்தியாக ஒன்றொன்றா அப்படியே கட்டி எழுப்பப்படும். அதனால ஆண்டவருடைய துணையோடு தான் இது நடக்குது. ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு, உங்களை கர்த்தர் ரெடி பண்ணுறாரு, கர்த்தர் உங்களை ஸ்டெடி பண்ணுறாரு, ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறாரு, ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இதற்கு பிறகு பாருங்க, ஒரு பெரிய மகிமையை பார்ப்பீங்க. அந்த மகிமை இதுவரையிலும் கண்டிராத ஒரு மகிமையா இருக்கு. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம நிறைய நேரத்தில் எப்படி இருந்துருவோம் தெரியுமா? அப்படியே இருந்துருவோம். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் அப்படிதான். நம்ம வந்து இந்த ஊழியத்தில் கூட இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு திரும்பி பார்த்தா இதே மாதிரி தான். இந்த வேலையை யார் தான் பார்த்துருக்கிறாருன்னா,
ஆண்டவர் தான் பார்த்துருக்கிறாரு. ஆனா நம்ம யாரை திட்டிட்டு கிடந்தோம் சொல்லுங்க? நம்ம யாரை திட்டிட்டு கிடந்தோம்? நம்ம பிசாசை திட்டிட்டு கிடந்தோம். பொல்லாத ஆவியே நீ தடையை கொண்டு வர்றியா, பொல்லாத ஆவியே இந்த மனுஷனுக்குள்ள ஏவி நம்மளை இப்படி துரத்த பார்க்குறியா அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம திட்டினது பிசாசை திட்டிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே அந்த வேலையை செஞ்சது யார் தான்? இன்னும் வாயிலே வரமாட்டேங்குது. ஆண்டவர் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. எப்பா நான் உன்னை சும்மா விட்டேன்னா நீ இங்கே உட்கார்ந்துருவ, நீ சும்மா விட்டேன்னா நீ அடுத்த லெவல் நீ போகவே மாட்ட. நான் பாரு உனக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்படியே சாதகமா இருந்தவங்க எதிராக திரும்புறாங்க. அன்பா இருந்தவர்களுடைய அன்பு வித்தியாசமாகுது. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமா இருந்த நிறைய பேர் வெறுப்பா மாறிடுவாங்க. அன்பா இருந்த நிறைய பேர் பகைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஆப்போசிட்டா மாறும். உடனே நீங்க பிசாசு வேலை பார்க்கறான் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அந்த இடத்திலே உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு பாதையை, கர்த்தர் ஒரு பாதையை, கர்த்தர் ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சோதனை முன்பாக வரும், ஒரு சுத்திகரிப்பு முன்பாக வரும், ஒரு ஜெபிக்க வைக்கிற ஒரு ஜெப ஆவி முன்பாக வரும். அதற்கு பின்பு அற்புதம் நம்மை தேடி வரும். ஆமேன். அதற்கு பின்பு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்காக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமேன். வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு தெளிவாய் பேசுகிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகளே அப்படின்னா அந்த மனுஷனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் ரட்சிப்பார், ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் தூக்கி எடுப்பார், ஆண்டவர் இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றுவார், ஆண்டவர் இதுல ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனா அந்த நம்பிக்கை உள்ள இருக்குது. ஆனா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சிறைக்குள்ளே இருக்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். இந்த 100 நாட்கள் ஜெபத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் என்ன தூக்கி எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் நீங்க எங்க இருக்கலாம் அப்படின்னா சிறைக்குள்ளேயே இருக்கலாம். ஒரு கட்டுக்குள்ள, ஒரு சிறைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஒருவேளை நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம். அவர்களை பார்த்துதான் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை உடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றையிலிருந்தே உங்களுக்கு தருவேன். இன்றையிலிருந்து அந்த நன்மை உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. உங்க நம்பிக்கை வீண் போவது இல்லை. நீங்கள் சிறைக்குள்ளே இருந்தாலும் நம்பிக்கையாய் இருந்த அந்த நம்பிக்கையை கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணி, ஆமேன், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சுன்னா அவங்க சிறைக்குள்ளதான் இருக்கிறாங்க.
அவங்க நாளுக்கு நாள் அவங்க கொடுமையா அனுபவிக்கிறாங்க. அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காம விட்டுட்டாங்க. அவர்களை கல்ல இருக்கிற வேலையில ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு பக்கத்துல அந்த மாதிரி கடினமான வேலை நடந்துட்டு இருக்குது. பல வருடங்களாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா ஒரு நாள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கானான் தேசத்திற்கு போவோம். ஆண்டவர் என்னை கூப்பிட்டுட்டு போவாரு. எங்க சன்னதி அதுல போவாங்க. அவர்கள் நம்பிக்கையுடைய சிறைகளா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஒரு மோசேயை அனுப்பி அவர்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்ததுக்கு பிற்பாடு அந்த நம்பிக்கைக்கு கர்த்தர் ஆதரவாய் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். அதனால கர்த்தர் இன்னைக்கு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, இவ்வளவு நடந்தும் நீ உன் நம்பிக்கையை விடல. மகனே, நீ இவ்வளவு நடந்தும் உன் நம்பிக்கையை நாம் விடல. சில நேரத்தில் நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ இன்னும் சிறைக்குள்ள தானே இருக்கிற, நீ இன்னும் அவமானத்துக்குள்ள தானே இருக்கிற, நீ இன்னும் ஒண்ணுமே மாறவே இல்லையே, இன்னும் எந்த சூழ்நிலையும் சரியில்லாம இருக்குதே, அப்ப இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குதா, இன்னும் உனக்கு விசுவாசம் இருக்குதா? அப்ப நீங்க மனசார சொல்றீங்க, எஸ், இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சிறைக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய அவமானங்கள் மாறாட்டாலும் என்னிடத்துல இருக்கிற நம்பிக்கை மட்டும் போகல. நான் நம்புறேன், அந்த நம்பிக்கை வச்சவர் கர்த்தர், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க பண்ணினவர் தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புகிற நேரம் வந்தது. நீங்கள் அரணுக்கு திரும்புகிற நாள் வந்தது. ஏனென்றால் கர்த்தர் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த காரியத்திற்கு 2 மடங்கு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். இரட்டிப்பான நன்மை வரும். நீங்கள் இப்பொழுது ஆமோதிக்கிற இந்த நேரத்திலிருந்து ஆமென், அது ஆரம்பமாகிறது. இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய நம்பிக்கையை நீங்க விடாதீங்க. ஒரு அழைப்பு வரப்போகிறது, ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வரப்போகிறது. என்ன தீர்க்க தரிசனம்னா, நம்பிக்கை உடைய சிறைகளுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறதற்கு ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ரெட்டிப்பான நன்மை யாருக்கு கிடைக்குதுன்னா, சிறையிலே இருந்தாலும் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு, கஷ்டத்திலே இருந்தாலும் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு, எதுவும் நடக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு இன்று கர்த்தர் திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உன் நம்பிக்கையை விட்டுறாத மகளே, மகனே, உன் நம்பிக்கையை விட்டுறாத. நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜெபத்தை நீ விட்டுறாத. நீ இன்னும் நம்பிக்கொண்டிரு, இன்னும் விசுவாசித்துக் கொண்டிரு. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய சிறையிருப்பு சீக்கிரமாய் மாறப்போகிறது. நீங்கள் சிறையில் இருந்து சீக்கிரமாய் வெளியே வரப்போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி நம்புறேன். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, thank you Jesus. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்தில் நம்பிக்கையோட காத்திருந்த ஒரு மனிதன், ஆனா பல ஆண்டுகளாக அந்த மனுஷனை குறித்து நம்ம நிறைய இந்த 100 நாள் ஜெபத்தில் தியானிச்சோம். ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. அப்படின்னா 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷன் அந்த குளத்தின் அருகே கிடக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான்னா, அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருந்தாலும் அந்த மனுஷன் எங்க தான் இருக்கிறாருன்னா சிறைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். விடுதலை கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா விடுதலை கிடைக்கல. அடுத்த மாசம் எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தரிடத்துல சொல்லிட்டாருன்னா, அடுத்த மாசம் அவர் கேட்டாருன்னா, என்னப்பா போன மாசம் தான் சொன்னேன், இந்த மாசம் விடுதலை ஆயிடுவேன்னு சொன்னேன், இந்த மாசம் அற்புதம் நடந்தாச்சு கேட்டா, இல்ல ஒன்றும் இல்லை, அடுத்த வருஷம் எனக்கு கிடைச்சிரும், அடுத்த வருஷம். இப்படியே அவன் நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. நாம் விடுதலையா, ஏன்னா அவன் நிறைய ட்ரை பண்ணி இருக்கிறான். அவன் அந்த குளத்திலே விழுவதற்கு அவன் நிறைய முயற்சி எடுக்கிறான், எதுவுமே அவனுக்கு நடக்கல. ஆனா நம்பிக்கையை தளர விடவே இல்லை. அந்த ஒரு மனுஷனுக்காக நம்பிக்கொண்டு அந்த சிறையிலே இருக்கிற அந்த மனுஷனை விடுதலையாக்குறதற்கு ஆண்டவர் எப்படி அன்றைக்கு கடந்து வந்தாரோ அதே போல நான் நம்புறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நடக்காமல் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு நாள் ஏசப்பா வருவார்.
ஒரு நாள் அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வருவார். ஒரு நாள் உங்க நம்பிக்கைக்கு ஒரு பலன் உண்டாகும். ஒரு நாள் என் நம்பிக்கை வீண் போகலன்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு நாள் நான் நம்பினவர் பெரியவர்னு கண்டிப்பா நீங்க வாக்கு கொடுப்பீங்க. அம்மா, கர்த்தர் உன் பிள்ளையை குறித்து நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை நிச்சயமா வீணா போகாது. ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். உங்க நம்பிக்கைக்கு பலன் தருகிற ஒருவர் இருக்கிறார். Thank you Jesus. ஆமென். அந்த மனுஷனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி ஆமென். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தனை நாட்களும் இந்த பகுதியில் எத்தனையோ காரியத்தை நான் செய்தியாய் கொடுத்திருக்கிறேன். நான் எத்தனையோ வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்ற இந்த வார்த்தை எந்த மனுஷனுக்கு ரொம்ப பொருந்தும்னா, இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு ரொம்ப அழகா இது பொருந்தது. இந்த மனுஷன் அத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த இடத்துல வியாதியாய் படுத்து கிடக்கிறார். இந்த மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு சுகம் மட்டும்தான் தேவை. யாராவது ஒருத்தர் அவனை சுகப்படுத்தினா போதும். பொதுவாக நம்ம இப்ப பாருங்களேன், ஒரு 6 நாள் 5 நாள் உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா அந்த காய்ச்சல் உங்களுக்கு சரியாயிரும். அந்த காய்ச்சல் சரியாயிட்டு திரும்ப நீங்க பழையது போல நீங்க வேலை செய்யணும்னா திரும்ப ஒரு 10 நாள் ஆயிரும். சிலருக்கு இந்த டெங்கு காய்ச்சல், இந்த மாதிரி மோசமான காய்ச்சல் எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 15 நாள் கண்டினியூவா அந்த காய்ச்சலோட இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு கை காலெல்லாம் வீங்கிரும். அந்த காய்ச்சல் முடிஞ்சதற்கு பிறகு அந்த முட்டி வலி, அந்த கை வலி பார்த்தீங்கன்னா 6 மாசம் 3 மாசம் வரைக்கும் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இப்பதானே உனக்கு காய்ச்சல் வந்துட்டு போயிருக்குது, அதனால இனி அடுத்த உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 38 வருஷமா வியாதியா இருக்கிறார். 38 வருஷமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்ச அடுத்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தாரானால், ஒரு சுகத்தை கொடுப்பாரானால், நான் நம்புறேன் அத்தனை நாட்களும் நமக்கு இருந்த பிரச்சனையை கர்த்தர் சரி பண்ணும்போது அதை ஒரு சைடு எஃபெக்ட் கூட இல்லாம நமக்கு விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் சரி செய்தாரானால் அதற்கு பிறகு அதனுடைய விளைவு, அதனால வருகிற பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது இல்லை. ஆனா இதுல இந்த நம்பிக்கையுடைய இந்த சிறைக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எதிர்பார்த்தது அற்புதம், அவன் எதிர்பார்த்தது சுகம். ஆனா ஆண்டவர் சுகத்தை மட்டும் கொடுக்கல. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நன்மையை அந்த மனிதன் சுமக்கும்படியாய் வைக்கிறார், சுமக்கும்படியாய் வைக்கிறார். பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க இந்த மனுஷன் வெறும் சுகத்தோட சுகம் மட்டும் பெற்றுட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருந்தான்னா யாருமே அவனை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஒருத்தருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப ஏன் இவனை தெரியுது அப்படின்னு சொன்னா, இவன் என்ன சுமந்துட்டு போறான், தன்னுடைய படுக்கையை சுமந்துட்டு போறதுனால தான் அவங்க எல்லாருமே அவனை கண்டுபிடிச்சாங்க. இது ஓய்வு நாளா இருக்குதே, இந்த நாளில் நீ இப்படி சுமக்கலாமா, இந்த நாளில் நீ இப்படி வேலை செய்யலாமா, யார் உன்னை இப்படி செஞ்சா, யார் உனக்கு சுகப்படுத்தினாங்கன்னு அதனால தான் கேட்குறாங்க. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையுடைய சிறைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு அற்புதம், நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு சுகம். ஆனா ஆண்டவர் இன்னும் ரெட்டிப்பா தரப்போறாரு. என்ன தரப்போறாருன்னா, உங்களை ஒரு நன்மையை சுமக்க வைக்க போகிறார்.
ஒரு அதிசயத்தை சுமக்க வைக்க போகிறார். மற்றவர்கள் காணும்படியாக ஒரு அற்புதத்தை நீங்கள் சுமக்க போகிறீர்கள். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய், அவர்கள் உங்களை கண்டுபிடிக்கிற விதமாய் கர்த்தர் அற்புதத்தை மட்டுமல்ல, ஆமேன், கர்த்தர் உங்களை சுமக்கவும் பண்ண போகிறார். நல்ல ஆமேன் கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். ஒரு நன்மையை சுமக்கிறதற்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவார். ஆமேன். ஏதோ ஒன்றை நிச்சயமாய் நீங்கள் சுமப்பீர்கள். வெறும் அற்புதம் மட்டும் உங்களுக்கு நடப்பதில்லை, அந்த அற்புதத்தோடு சேர்ந்து ஒரு நன்மையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களை சுமக்க வைக்க போகிறார். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தை: நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீங்க ரொம்ப நாளா நம்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இது மட்டும் எனக்கு செஞ்சா போதும், இது மட்டும் எனக்கு செஞ்சா போதும். நீங்க அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த அற்புதத்தை மட்டும் அல்ல, மற்றவர்கள் பார்க்கிற விதமா ஏதோ ஒரு நன்மையை உங்களை சுமக்க வைக்க போகிறார், சுமக்க வைக்க போகிறார். ஏதோ ஒரு நன்மையை கூட நீங்கள் சுமக்க போகிறீர்கள். ஆமேன், ஹalleluya. அந்த அற்புதம் மட்டும் அல்ல, எக்ஸ்ட்ரா இன்னொன்றை கர்த்தர் நீங்கள் நினைக்காத ஒன்றை எனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமேன். thank you jesus. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளைத்துவே. நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறது ஒன்றுக்காக, நீங்க காத்திருக்கிறது ஒரு காரியத்திற்காக, நீங்க ஜெபித்தது ஒரு காரியத்திற்காக. ஆனால் கர்த்தர் நீங்கள் இவ்வளவு நாளும் நம்பிக்கொண்டே இந்த சிறையிலே இருந்ததனால உங்களுக்கு அற்புதம் செய்யும் போது வெறும் அற்புதத்தை மட்டும் அல்ல, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அன்றையிலிருந்து இன்னொரு நன்மையையும் சேர்த்து சேர்த்து ஹalleluya. உனக்கு சுகம் மட்டும் கிடையாது, உனக்கு சுகம் மட்டும் கிடையாது. ஒன்று பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற? ஒரு நன்மையை உன்னை சுமக்கவும் நான் வைப்பேன். ஆண்டவருடைய பிள்ளையை, கர்த்தர் உங்களை தொடுகிறதற்கு நாள் நெருங்கிருச்சு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு நாள் நெருங்கிருச்சு. நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு நாள் நெருங்கிருச்சு. உங்களுடைய கட்டுகள் அவிழுகிறதற்கு நாள் சீக்கிரமா நெருங்கிருச்சு. ஆமென். இதுவரையிலும் காத்திருந்ததை கர்த்தர் பார்க்கிறார், நம்பிக்கையோட காத்திருந்ததை கர்த்தர் பார்க்கிறார். இப்ப மறுபடியும் உங்க விசுவாசத்தை தைரியப்படுத்துறாரு. உன் நம்பிக்கையை விட்டுறாத மகளே, உன் நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். மகனே, உன் நம்பிக்கையை விட்டுறாத. நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை அழைத்தவர் அவர், இதுவரையிலும் கைவிடாதவர் அவர். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருகிறவர். ஹalleluya. அப்போ இந்த சிறையிருப்பு, நம்பிக்கையுடைய சிறையிலே இருந்த இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நான் தியானிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குறாரு. அவனை அற்புதத்தோடு அனுப்பாம அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்று, அவன் கேட்காத ஒன்றையும் கர்த்தர் தந்தார். ஹalleluya. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா, நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க வாசிக்கலாம். நீங்க 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 8வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, ஆமென், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, ஆமென், இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பெதஸ்தா குளத்துல என்னைக்குமே என்னவா இருக்கும்னா ரொம்ப பிஸியா இருக்கும். என்னைக்குமே அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா எப்ப தூதன் கலக்குவான் அப்படின்னு தெரியாது. அன்னைக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நிறைய பேருடைய கண்ணு பெதஸ்தா குளத்தை பார்த்துட்டே இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு யார் விடுதலை ஆக்கப்பட்டார், இப்படி நிறைய அந்த என்னைக்குமே அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா ரொம்ப விசாலமா இருக்கும். ஆனா என்னைக்கு இருக்காது அப்படின்னா, இந்த சாப்பத் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஓய்வு நாள் இருக்கு பாருங்க, இந்த ஓய்வு நாள் மட்டும் இந்த பெதஸ்தா குளம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வெடிச்சோரி இருக்கும். அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தூதன் கூட என்ன பண்ண மாட்டாரு, பெதஸ்தா குளத்துல அன்னைக்கு தூதன் கூட வர மாட்டாங்க. யாருக்கு கூட லீவு, தூதனுக்கு கூட அன்னைக்கு லீவு, அவ்வளவுதான்.
அப்போ எல்லாருமே எத்தனை 1000 பேர் வந்து அந்த பெதஸ்தா குளத்துல இருந்தாலுமே அன்னைக்கு அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு யாருடைய கான்சென்ட்ரேஷனும் அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிற வியாதிஸ்தர்கள் மேல போகாது. யாருமே அற்புதம் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே இருக்காது. இப்போ ஏசப்பாவும் வரும்போது வந்து ஒரு பெரிய அலாரம் கொடுத்துட்டு இல்ல பக்கத்துல எக்கால சத்தத்தோட அப்படியெல்லாம் ஆண்டவர் வரல. ஆண்டவர் எப்பவுமே 12 பேரோட வர்றவர். இதுல என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் வந்து தனியா இந்த இடத்துல வர்றாரு. அப்போ சைலண்டா வந்து யார்கிட்டையுமே டிஸ்டர்ப் பண்ணாம, யாரும் தன்னிடத்துல கூடாம, இந்த நம்பிக்கையுடைய இந்த ஒரே ஒரு சிறகுக்காக ஆண்டவர் வர்றாரு. வந்துட்டு அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறாரு. அவ்வளவுதான். சுகம் கொடுத்தா இப்ப நம்முடைய பார்வைக்கு யாருக்குமே அது என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா தெரிஞ்சிருக்கவே கூடாது. ஆனா இங்க ஒண்ணு நடக்குது. இந்த அற்புதத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கிற விதமாய் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறது. இது மறைந்திருக்க வேண்டிய அற்புதம் தான், இது தெரியாம இருக்க வேண்டிய அற்புதம் தான். ஆண்டவர் வந்த நேரம் வித்தியாசமான நேரம். ஆண்டவர் தனியா தான் ஆண்டவர் வந்தாரு. அந்த நாள் வந்து எல்லாருடைய அற்புதத்தையும் கேட்கிற நாளும் அல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது இந்த மனுஷனுக்கு கர்த்தர் செய்ததை எல்லாருடைய கண்களும் பார்க்கிற அளவிற்கு அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. நான் நம்புறேன். நம்பர் 2, இரண்டாவது, நம்பிக்கைக்குரிய சிறைகளே, நம்பிக்கைக்குரிய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை வரப்போகிறது. என்ன நன்மை வரப்போகுதுன்னா, நீங்க ஜெபிச்சது யாருக்கும் தெரியாம, நீங்க அழுதது யாருக்கும் தெரியாம, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாம, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அது யாருக்கும் தெரியாதது அல்ல. உங்களுக்கு கொடுக்கிற அற்புதம் பலருடைய கண்கள் காண போகிறது. பலருடைய கண்கள் காண வேதம் சொல்லுகிறது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் பார்க்கிற விதமாய், எல்லாரும் திரும்பி பார்க்கிற விதமாய். ஆமென். உங்க பிள்ளைய திரும்பி பார்ப்பாங்க, உங்க குடும்பத்தை திரும்பி பார்ப்பாங்க, அந்த தொழிலை திரும்பி பார்ப்பாங்க. அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற அளவிற்கு, சொந்தக்காரங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலை ஒரு நபருக்கு தெரிகிறது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஒரு குடும்பத்திற்கு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஊரார் பார்க்கிற அளவிற்கு உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். சகல பார்வோன் ஜனங்களுக்கு முன்பாகவும் எகிப்து ஜனத்திற்கு முன்பாகவும் அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் வரும். இன்றைக்கு மறைஞ்சிருக்கிற உங்களை ஆண்டவர் அற்புதம் கொடுத்து வெளியரங்கப்படுத்துகிறதற்கு வல்லவர். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? உங்களுடைய சாட்சியை நிறைய பேர் கேள்விப்படுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த அற்புதம் ஒரு டெஸ்டிமனியா மாறும். நிறைய பேர் அதனால மனம் திரும்புவார்கள். நிறைய பேருக்கு அந்த சாட்சி பெரிய சாட்சியா இருக்கும். உங்க பிள்ளைகளை குறிச்ச சாட்சி நிறைய பேருக்கு போய் சேரும், உங்க குடும்பத்திற்கு போய் சேரும். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கிற விதமாய் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த காரியத்திற்காக அப்படி தேங்க்யூ ஜீசஸ். அவர் இன்று நான் உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொந்தங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவமானப்பட்டவங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன். குறைவாய் நடத்தினவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் பார்க்கிற விதமாய் மற்றவர்கள் பார்த்து சொல்லுவார்கள், இதோ அற்புதத்தை பெற்ற ஒரு மனுஷன், இதோ அற்புதத்தை பெற்ற ஒரு மனுஷன்னு உங்களை பார்த்து சொல்ற அளவிற்கு ஹல்லேலூயா. என்னுடைய அற்புதம் வெளியரங்கமாக்கப்படும். என்னுடைய அற்புதம் வெளியே சொல்றதற்கு நிறைய பேருக்கு தெரிய வரும். ஆமென். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. சோ இந்த மனுஷன் 38 வருடமாய் வியாதியா இருந்ததுனால இவனுடைய அற்புதம் எப்படி நடந்துடக்கூடாதுன்னா அப்படியே சைலண்டா நடந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அது எப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சைலண்டா தான் நடக்கணும். ஏன்னா வேற யாரும் அந்த இடத்துல இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அதை எப்படி மாத்தினார்னா பிரம்மாண்டமாய் மாத்தினார். அவனை அந்த படுக்கையை சுமக்க வச்சு அவன் சுமந்துட்டு போகும்போது எல்லாருடைய கண்ணும் அவனை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, இதோ தேவனால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனுஷன்.
சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷன். இத்தனை நாட்களும் ஆண்டவர் மறைவிடத்தில் இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில உங்களை வச்சுட்டு உங்களை பிளஸ்ஸிங்க, உங்க ஆசீர்வாதத்தை மறைவிடமா ஆண்டவர் வைக்க மாட்டாரு. கண்டிப்பா ஆண்டவர் நீங்க மறைவிடத்தில் பட்ட பாடு, அந்தரத்தில் வடிச்ச கண்ணீர், யாருக்கும் தெரியாம நீங்க அனுபவிச்ச சித்திரவதை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர், நீங்க யாருக்கும் தெரியாம பாடுபட்டீங்க, நீங்க யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடிச்சீங்க, நீங்க யாருக்கும் தெரியாம அவமானப்பட்டீங்க. ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீங்க அவமானப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். நீங்க வடிச்ச கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும். நீங்க நெருக்கத்தில் இருந்தது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு, ஹல்லேலூயா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய், சொல்லுங்க நம்புறவங்க, வெளியரங்கமாய் பதில் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகளே. ஹல்லேலூயா. ஸோ இந்த மனுஷனுக்கு மூன்றாவது ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய அற்புதம் மறைவில் செய்யப்பட்டாலும், உன்னுடைய அற்புதம் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல செய்யப்பட்டாலும், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நீ அற்புதத்தை பெற்ற ஒரு மனுஷன் அப்படின்றத நான் அடையாளப்படுத்துவேன். கர்த்தர் அடையாளப்படுத்தினார். ஏன் அப்படின்னா, நீ 38 வருடமாய் எப்படி நீ காத்துட்டு இருந்தேன்னா, நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த. நீ சிறையில் தான் இருந்த, நீ சிறையில் தான் இருந்த. ஆனா நீ எப்படி இருந்தேன்னா, அந்த சிறையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் வருகிறது. கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலான வார்த்தையை பேசுகிறார். நீங்க நம்பிக்கையோட தானே சிறையிலே இருந்தாலும் நம்பிக்கையோட தானே காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அதுவும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சது மாதிரி இல்லை. ஆமேன். உங்களுக்கு பர்சனலா மட்டும் இல்லை, உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதம் நிறைய பேருடைய கண்ணு பிரமிப்பா பார்க்கும். நீங்க அற்புதத்தை பெற்றவர்கள் என்கிற அடையாளம் அவர்களுக்கு தெரியும். கர்த்தர் சொந்தங்களுக்கு முன்பாக உங்களை அடையாளப்படுத்துவார். நீங்க அடையாளப்படுத்தப்படுவீர்கள். உங்களை பார்க்கிறவங்க நிறைய பேர் உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பார். அவர்கள் முன்பு இருந்தது போல அல்ல, அவர்கள் மகிமையாய் உங்களை பார்ப்பார்கள், ஆச்சரியமா பார்ப்பார்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. குறைவாய் பார்த்த கண்கள் பிரமிப்பா பார்க்கும். அவமானப்படுத்துறது மாதிரி பார்க்கிற கண்கள் இனி ஆச்சரியமா பார்க்க போகிறது. நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நிறைய கண்கள் பார்த்துச்சுல, அந்த கண்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிற அளவிற்கு ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி, இயேசுப்பா இப்போ என் பிள்ளைங்க கரங்களை தட்டி ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே இந்த வசனம் அப்படியே நிறைவேறட்டும். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இதோ இதோ என் பிள்ளை நம்பிக்கையோடு அந்த சிறையில் உட்கார்ந்து இருக்குது. அற்புதம் நடக்கணும், அந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், ரெட்டிப்பான நன்மை வரணும். இந்த பிள்ளை நம்பினதற்கு ஒரு பதில் வரணும், இவங்க நம்பினதுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உங்களை நம்பினதுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். உங்களை நம்புற நம்பிக்கை வீண் போகாது. நீர் நம்பிக்கைக்குரிய தெய்வம், நீர் நம்பிக்கைக்குரிய தெய்வம். இயேசுவே இந்த 100 நாட்களும் நம்பின நம்பிக்கையை நினைச்சிருங்கப்பா, நினைச்சிருங்கப்பா. நீர் நம்பிக்கைக்குரிய தெய்வம். ஹல்லேலூயா. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, வேதம் சொல்கிறது இது இந்த வாசலை குறித்து, இது ஆட்டு வாசல். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அடுத்த வருஷம், அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பன உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். என்ன வாசலாமா இது? என்ன வாசல்? ஆட்டு வாசல். அப்போ பொதுவா இந்த எருசலேமிலே இருக்கிற தேவாலயத்தில் பலி செலுத்துகிறதற்காக நிறைய பேர் வருவாங்க. அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவத்திற்காக இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆட்டு வாசல்ல நிறைய கொண்டு போய் கட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா ஊர்ல இருந்து அவங்க அதை எடுத்துட்டு வர முடியாது.
அதனால இங்க வந்து இந்த சந்தையில வந்து இந்த ஆடுகளை வாங்கி அவங்க கொண்டு போய் ஆசாரியர்கள்ட்ட கொடுத்து பலி செலுத்துவதுதான் வழக்கம். ஆனா இந்த ஆட்டு வாசல்ல எத்தனையோ லட்ச ஆடுகள் வந்து அப்படியே ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து டெய்லி உள்ள போகுது. எதுக்காக போகுது? எதுக்காக போகுது? அவருடைய குற்றங்களுக்காக, பாவ நிவர்த்திக்காக போகுது, பலி செலுத்தப்படுவதற்காக போகுது. ஆனா இத்தனை 1000 ஆடுகள் போனாலும் அந்த இடத்துல என்ன நடக்கல அப்படின்னா, இன்னும் பாவ மன்னிப்பு யாருக்குமே கிடைக்கல, ரட்சிப்பு யாருக்குமே கிடைக்கல. இந்த வருஷம் போய் ஆடை வாங்கிட்டு போய் பலி செலுத்துறாரா, அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து நிற்பாரு. அந்த ஆடுகளினாலே, ஆயிரக்கணக்கான ஆடுகளினாலே என்ன கிடைக்கல அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கல. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அதே ஆட்டு வாசல்ல இப்பொழுது ஒரு தேவன் நுழைகிறார். ஆட்டுக்குட்டியானவர் உள்ள போறாரு. இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் அப்படின்னா, அவர் சகல உலகத்திற்கும் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி உள்ளே போனதற்கு பிற்பாடு பலி நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு பலி செலுத்தப்படவில்லை. காரணம் என்னன்னா, நமக்காக ஒரு ஜீவனுள்ள தேவனாகிய ஆமென் ஆட்டுக்குட்டி ஆனவர் நமக்காக பலியாகி போனதினாலே இனி மாமிசத்தினாலே அல்ல, மாமிசத்தினுடைய இரத்தத்தினாலே அல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு, அந்த ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு, ஆமென், அந்த ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர், எங்களுக்காக அடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர், ஆமென். அந்த மகா பெரிய மகிமையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். சோ நம்பர் 1, நம்பிக்கைக்குரிய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையில ஸ்டாண்ட் பண்ணுங்க, அந்த நம்பிக்கையில தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க சிறையிலே இருந்தாலும் நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலே உனக்கு 2 மடங்கு பதில் தருவேன். சோ நம்பர் 1, முதலாவதாக இதுக்கு கர்த்தர் பண்ணின ஃபர்ஸ்ட் என்ன, ஒண்ணு இல்ல, வெறும் அற்புதம் மட்டுமல்ல, அவனை கர்த்தர் என்ன பண்ணினார்னா சுமக்க வைத்தார், நன்மையை சுமக்க வைத்தார். அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அற்புதம் மட்டும் கிடையாது, இந்த சூழ்நிலைக்கு மாற்றம் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா இன்னொன்னு, நீங்க நினைக்காத ஒன்றையும் கர்த்தர், ஒரு அவார்டையும் உங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு நம்பிக்கையுடைய இந்த சிறகுக்கு ஆண்டவர் செய்கிற இரண்டாவது அற்புதம்னா, அது ஓய்வு நாள், அது அமைதியான நாள், அது யாரும் பார்க்காத நாள். அன்னைக்கு வீடியோ கேமரா எதுவும் இல்லை, அன்னைக்கு போட்டோ ஷூட் எதுவுமே இல்லை. ஆனா அது வரைக்கும் எல்லாரும் போட்டோ ஷூட் பண்ணலாம், வீடியோ கேமராலாம் தூக்கிட்டு வரலாம், ஏன்னா அதை போட்டோ எடுத்து பார்க்கறதுக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அமைதியாகும் போது கர்த்தர் அற்புதத்தை யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் எல்லாருடைய கண்களும் பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். அதனால நீங்க நம்பிக்கையோட காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் எப்படி நடக்கும்னா, எல்லாருடைய கண்ணும் பார்க்கிற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை உண்மையா விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆமேன் அப்படியே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? ஆமென். 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அடுத்த வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிச்சுக்கங்க. இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏனெனில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. நல்லா கவனிச்சுங்க. இப்போ நீங்க என்ன கவனமாய் கவனிங்களேன். நீங்க இந்த கண்ணு தெரியாதவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா கால் இல்லாதவங்களை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த ஊனம் அப்படின்ற இந்த லிஸ்ட்ல ஊனம் என்கிற அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா
அவங்க 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 யாருமே 90% பேரை நீங்க எப்படி பார்க்க முடியாதுன்னா, ஒரு அழகானவர்களாகவோ இல்லைன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஆனவர்களாகவோ அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்கள பார்த்த உடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன ஆனவங்க, இவங்க ஊனமானவங்க. ஏன்னா அவர்களுடைய உடல் தோற்றத்தில் மட்டும் இல்லை, அந்த தோற்றத்தை அவங்க பார்த்ததுனாலேயே என்னமோ தெரியல, அவங்க வந்து நம்மளை மாதிரி நார்மலா இல்லை நம்மளை மாதிரி வந்து அவங்களால எதையும் இருக்க முடியாது. அவங்க முகத்தில் ஒரு சோகம் இருக்கும், அவங்களுடைய நடையில் ஒரு ஸ்லோ இருக்கும். இந்த மாதிரி அவங்கள பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம், ஒரு அடையாளப்படுத்திடலாம். ஐயோ இவங்களுக்கு பலவீனம், ஐயோ இவங்களுக்கு வியாதி, ஐயோ இவங்களுக்கு ஏதோ ஒன்று குறைவா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பொதுவாக வந்து கண்ணு தெரியாதவங்கள நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன், நிறைய பேர் மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். அப்போ நூற்றுக்கணக்கான பேர் வருவாங்க. அந்த நூற்றுக்கணக்கான பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூட நம்ம என்ன பார்க்க முடியாதுன்னா, ஒரு வெளிச்சத்தோட ஒரு வித்தியாசமா நம்மள மாதிரி அப்படி பார்க்கவே முடியாது. சரி கண்ணு மட்டும் தானே அவங்களுக்கு தான் இருக்குது, மற்ற மாதிரி எல்லாமே சரியா தானே அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த ஒரு பலவீனம் அவங்களுடைய உருக்குலைஞ்சு போயிருப்பாங்க, அவங்களுடைய தோற்றத்தையே மாற்றுகிறதா அவங்களுக்கு அந்த பலவீனம் இருக்கும். இப்போ இந்த மனுஷன் இந்த நம்பிக்கையுடைய சிறையிலே இருக்கிற இந்த நம்பிக்கைக்குரிய 38 வருடமானவனுக்கு வெளியில போன உடனே வேதம் சொல்கிறது, இதுவரைக்கும் இந்த மனுஷனை வந்து அப்படிப்பட்ட ஒரு நோயாளியாய் அடையாளம் பார்க்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்கிற அடுத்த பெரிய மிராக்கல் என்னன்னா, அவனுடைய அடையாளத்தை, அவனுடைய தோற்றத்தை கர்த்தர் ரொம்ப அழகா கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா, நான் நிறைய டைம் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நம்முடைய தோற்றத்தை மாற்றுகிறது அவரை போல வேற யாருமே கிடையாது. அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா நம்மளை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நம்முடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். நான் நம்புறேன் இந்த சோகமான முகத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். ஒருவேளை நிறைய பேர் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப சோகமான முகமா இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் உங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இந்த அடையாளம் உங்களுக்கு நடந்ததுக்கு பிற்பாடு நீங்க பாருங்க, உங்களுடைய வெளி அட்மாஸ்பியர்ல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு, உங்க தோற்றத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. உங்க தோற்றம் மதிக்கக்கூடிய ஒரு தோற்றமாய் மாறப்போகிறது. நிறைய பேர் கனப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றமாய் ஆண்டவர் உங்க தோற்றத்தை மாற்றுகிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். சிலர் வந்து தங்களுடைய தோற்றத்தின் பேரில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்றவங்க முன்னாடி பேசாததுக்கு காரணம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு வந்து மற்றவங்கள மாதிரி கை இல்லை. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒருத்தர் வந்து இந்த கைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கைக்கு மட்டும் வந்து க்ரீம் போடுவார், கைக்கு மட்டும் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. நான் வந்து ஒரு நாள் அவரோட தங்கும்போது இந்த கைக்கு மட்டும் க்ரீம் போட்டிருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், என்ன பொதுவாக லோஷன் போடுவாங்க சிலருக்கு, இந்த கையெல்லாம் ரொம்ப வந்து வரன்னு இருக்கிறதுனால சில லோஷன் சிலர் யூஸ் பண்ணாங்க. அதனாலே நான் கேட்டேன், இது லோஷன் இல்லை இது க்ரீம் அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தா கை மட்டும் பாருங்க எனக்கு வெள்ளையா இருக்குன்னா, இந்த கை மட்டும் வெள்ளையா இருந்துச்சு அவருக்கு. ஏன் இப்படி கைக்கு மட்டும் க்ரீம் போடுறீங்கன்னு கேட்டால், இல்லை பாஸ்டர், நான் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் எல்லாம் போய் சந்திப்பேன், அவங்க எல்லாருமே எனக்கு கை கொடுப்பாங்க, எனக்கு கை கொடுக்கும்போது அவங்க கை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், என் கை ரொம்ப கருப்பாக அசிங்கமாக இருக்கும். அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என் கைக்கு தான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனால அதிலிருந்து கையில் கொஞ்சம் க்ரீம் போட்டு இப்போ கையை வந்து அப்படி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா கையெல்லாம் கொடுக்கறதுல கூட இப்படி ஒரு இன்ஃபீரியர் இருக்குமா, இல்லைன்னா அது கூட பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிருச்சு. அப்போ சிலருக்கு வந்து தங்களுடைய தோற்றத்தை குறித்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் இருக்கலாம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் நம்புறேன், என்னுடைய ஆண்டவர் வந்து நம்பிக்கையினுடைய சிறைகள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ரெட்டிப்பான அற்புதம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களுடைய தோற்றம் முதற்கொண்டு கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும். இயேசுவே, இனி அந்த இன்ஃபீரியர் உங்களுக்கு இருக்காது, வாலிப பிள்ளைகளுக்கு அது இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு முன்பாக தைரியத்தோடு போய் நிற்கிறதற்கு, கான்ஃபிடென்ட்டோட போய் நிற்கிறதற்கு, அதுக்காக நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நான் அழகாகி போய் நிற்கணும்னால நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற அழகு போதுமானது. கர்த்தர் உங்களை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி அவர்களுக்கு முன்பாக எப்படி நிற்க வைக்க முடியும்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நபராக நிற்க வைக்க முடியும். ஒதுங்கி வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவார். மறைக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் விட்டு ஆமென், உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் நீங்கள் தைரியமாய் நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருவாராக. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்,
இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கைகளை உயர்த்தி உங்கள் தோற்றத்தை மாற்றுகிற ஒரு தேவன், உங்கள் தோற்றத்தை மாற்றுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. நான் ரொம்ப தவற விட்டேன், என்னுடைய பழைய தோற்றத்தை நான் இழந்துட்டேன். நான் ஒரு நல்ல தோற்றமா நான் இருந்தேன், இப்போ அப்படி நான் இல்லை. எனக்கு அந்த தைரியமே எனக்கு இல்லாமல் இருக்குது. யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்கு என்னால் முடியல. ஆனால் கர்த்தர் தோற்றத்தை மாற்றுகிற கர்த்தர். யோசேப்பை ஆமேன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு யோசேப்பை ஆண்டவர் மாற்ற முடியுமானால் உங்களை ஆண்டவர் மாற்ற முடியும். அந்த சரீர பலத்தை கர்த்தர் தருவார், ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். இயேசுவே thank you Jesus. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு படுக்கையில கிடக்கிற அந்த பிள்ளை, வெகு நாளாய் வியாதியாய் இருக்கிற அந்த பிள்ளை, வெகு நாளாய் அலைச்சல்ல இருக்கிற அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து நீர் தோற்றத்தையே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நடத்துகிற கர்த்தர். இழந்த தோற்றம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த பலன் கொடுக்கப்படும். இந்த சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கிருபை. ஆமென்.